சமூகம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ராமதாஸ் ஓட கம்யூனிட்டி, வன்னியர் கம்யூனிட்டி, அவங்க வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. ராமதாஸ் பாமக இருக்கிறதால அது பெரிய அளவில் இன்ரோட்ஸ் பண்ண முடியாம, உள்ள ஊடுருவ முடியாம, ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவா பச்சையா சொல்றேன்னா காலூன்ற விடாமல் ராமதாஸ் ஒரு ஷாக் அப்சர்வரா, புல்வார்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷாக் அப்சர்வரா இருக்கார். அவரே ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது, நம்முடைய இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ் பக்கம், பாஜக பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதை தடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே அவர் பேசினார். பாஜக பக்கம்னு சொன்னதான் நினைவு எனக்கு. அந்த கம்யூனிட்டி வந்து பிஜேபி பக்கம், இந்திய தமிழ்நாட்டிலேயே நியூமரிக்கலி நம்பர் 1 கம்யூனிட்டி, வட மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்க கம்யூனிட்டி. இந்தியா முழுவதும் பிஜேபி எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து செல்வாக்கு மிக்க சமூகங்கள், நியூமரிக்கலி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சமூகங்களை தான் முதல்ல கையில் எடுப்பாங்க. சுயசாதி பேசக்கூடியவங்க அவங்களுக்கு என்னைக்குமே லெட்டு மாதிரி. சுயசாதி பேசக்கூடிய எல்லா ஜாதிகளுமே பாஜகவுக்கு அணுக்கமானவை. அதனால வன்னியர் சமூகத்தை ஆர்எஸ்எஸ் விழுங்க பார்க்கிறது, விழுங்க ஆரம்பித்திருக்கிறது நான் நம்புறேன். ஆனால் அதை தடுத்து நிறுத்தினவர், இப்பொழுதைக்கும் ஓரளவு தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பவர் ராமதாஸ். ராமதாஸ் ஜாதி அரசியல் பண்ணாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் காலூன்ற விடாமல் அவர் தடுத்து கொண்டிருக்கிறார். அவர் காலத்துக்கு பிறகு அது கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட பிஜேபி பக்கம் அந்த 4% 5% ஓட்டு போயிடும் தான் நான் நம்புறேன். அன்புமணி அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ராமதாஸோட கரங்கள் பலவீனம் அடைவதோ, பாமகவோட கரங்கள் பலவீனம் அடைவதோ தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதில்லை. இது அப்பா புள்ள சண்டையில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா தினம் ஒரு கேலி கூத்தா மாறி போச்சு.